சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் அலெக்சி சரணாக்கும் நடந்த ஒரு பிளிட்ஸ் கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் இருந்து தான் நம்ம இந்த ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கேம்ஸ் வந்து விளையாடிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இது மிக்கேல் டால் வந்து விளையாடிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இங்கே ஆடிருப்பார் மேக்னஸ் கால்சன். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம நாளை காலையில் கிளப்பில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான். ஸோ அதோட போஸ்டர் நான் இங்கே போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய பதிவை நீங்கள் தொடங்கலாம், இல்லை நேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாலும் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட்ஸ் அண்ட் செஸ் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதோடைய போஸ்ட்டும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நம்ம பீசஸ் அண்டு போர்டு ப்ளஸ் கிளாக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவும் போடுவோம். இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வித் ஒயிட் பீசஸ் மேக்னஸ் கால்சன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அலெக்சி சரானா வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அலெக்சி சரானா. ஸோ நைட் F3 D6 நைட் C3 க்ளோஸ்டு சிசிலியன் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியும். பட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E2 விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா A6க்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் B5 எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இது வந்து மாஸ்டர்ஸ் டேட்டாபேஸில் இந்த மாதிரி விளையாடுனதே கிடையாது. அதாவது பிளாக்கோட ஒரு ஒரு பூவர் பிளேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இஷ்டத்துக்கு அவர் பானை மூவ் பண்ணிகிட்டே வராரு. அண்ட் தென் B4 ஆடிட்டு நம்ம இந்த பானை வின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி. பட் நீ எதனா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். 3 பீஸ் நான் டெவலப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு வித் பான் டு D4. ஸோ பான் டு D4க்கு அப்புறம் C-takes D4 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், நம்ம இப்படியே நம்ம வந்து பானை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம பானை புஷ் பண்ணிட்டு நைட்டு ஓடும், நம்ம இந்த பானை வின் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப க்ரீடியாக நம்ம வந்து திங்க் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நைட் டு D5 வந்து விளையாட முடியும். இல்லைங்க இப்போ கூட நம்ம வெட்டலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்ரெடி பிஷப் டு C4 ரூக் டு E1 இப்படி நம்மளுடைய டெவலப்மெண்ட் லீடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 15 மூக்கில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நான் ஃபுல் எவாலுவேஷனோ ஃபுல் அனலைசிஸோ நம்ம இங்கே வந்து போட முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெவலப்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பிரச்சனையாகும். ஸோ நைட் இன்ட்டு D4 அதுக்கப்புறம் C இன்ட்டு D4 நைட் இன்ட்டு D4 அதுக்கப்புறம் பிஷப்பை B7 டெவலப் பண்ணி திரும்பவும் இது ஒரு த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை அவர் பிஷப் F3 மூலயமா வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து 2 அட்டாக்கர் இருக்காங்க, 2 டிஃபெண்ட் இருக்காங்க. அப்போவும் நம்ம B4 விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து B4 விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா E5 விளையாட முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ். ஏன்னா உங்களுடைய பிஷப் வந்து ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா அது கிரிட்டிக்கல் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேமில் வந்து அவர் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நைட் D7 வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A4 இப்போ இவராகவே கொஸ்டின் பண்ணுறாரு. என்ன பண்ண போகிற, தைரியம் தான் முன்னாடி புஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி திரும்பவும் புஷ் பண்ணிங்கன்னா நைட் D5 போகும். ஸோ அதுக்கப்புறம் E6 நைட் F6 ரூக் E1 அட்லீஸ்ட் கேம் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது இந்த பொசிஷனில். ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா B இன்ட்டு A4 விளையாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா B5லையும் ஓப்பன் பண்ணிட்டாரு. ரூக் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. இங்கே செமி ஓப்பன் ஃபைலில் வீக்னஸ் இருக்குது. ஸோ அடுத்து B5க்கு வரப்போகுது. அடுத்து C5லையும் பிரச்சனை இருக்குது. அவர் யூஸ் பண்ணுவார். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10வது முதல் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. E6 அப்புறம் ரூக் டு B4. ஏன்னா அவர் வந்து டீப்பான புஷ் பண்ண தான் பிஷப்போட டயகனல் வந்து இது பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு B4ல் கண்ட்ரோலும் கிடையாது. ஸோ மேபி அவர் E6 பதில் A5 கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்ரெடி பிஷப் G5லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்குது. ஸோ E6 அதுக்கப்புறம் ரூக் டு B4 த்ரெட்னிங் த அன்டிஃபெண்டட் பிஷப். நைட் C5 விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் நம்ம செஸ்ஸில் வந்து காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ரில்லியண்ட்டான காம்பினேஷன் வந்து இருக்குது. அதில் நீங்கள் 2 ப்ரில்லியன்ட் மூவ் கண்டுபிடிக்கணும் கால்சன் பண்ண மாதிரி. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணதெல்லாம் பாஸ் பண்ணுங்கள். அந்த ஃபுல் டாக்டிக்கல் சீரியஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செம அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ என்னன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து மிக்கேல் டாலே வந்து விளையாடிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓப்பனிங்கில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதை எங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ ரூக் இன்ட்டு B7 இது ஏன் இந்த சாக்ரிஃபைஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய விஷயம். நைட் இன்ட்டு B7க்கு அப்புறம் நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது. எதுக்காக ரூக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக யூஸ் பண்ணுறாரு. E5 புஷ் பண்ணி அந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. சிம்பிளாக இந்த பொசிஷனில் வந்து நம்ம D5 க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம
சாதாரணமாக வந்து F6 அதுக்கப்புறம் கேம் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக விளையாடலாம். ஒயிட் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிருவாரு. ஏன்னா 2 பீசஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பட் அவர் என்ன செய்றாரு அப்படின்னா E5 விளையாடுறாரு. ஓகே, E5க்கு அப்புறம் டைரக்ட்டா போய் அவர் வெட்டவும் இல்ல. ஸோ வெட்டினாலுமே ஓகே தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் பிரில்லியன்ஸுக்காக பிஷப் வந்து C6ல வச்சு செக் கொடுக்குறாரு. செக் கொடுத்த உடனே அவர் நைட்டால் பிளாக் பண்ண உடனே இன்னொரு பிரில்லியண்ட்டான மூவ் விளையாடுறாரு. அதுதான் வந்து நைட் இன்டூ E6. ஸோ F இன்ட்டு E6 அதுக்கப்புறம் குயின் H5 செக், கிங் E7. ஏன்னா நீங்கள் இந்த பொசிஷனில் வந்து G6 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னாக்கா குயின் இன்ட்டு E5 விளையாட முடியும். ரூக் வந்து அட்டாக்ல இருக்குது. ரூக்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா குயின் இன்ட்டு E6 செக் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக குயின் E7 தான் விளையாடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூக்கை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ எப்படினாலும் லூசிங் பொசிஷன் தான். ஸோ கிங் E7 மூவ் பண்ணிடுறாரு இந்த பிரச்சனைகளால். ஸோ பிஷப் இன்ட்டு B7 அதுக்கப்புறம் ரூக் டு B8. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸை வெட்டிடுறாரு. ரூக் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸையும் மூவ் பண்ணாமல் அடுத்து ரூக் இன்வால்வ் பண்ணுறாரு. ஐடியா என்னன்றது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ரூக் இன்ட்டு B7 விளையாண்டிங்கன்னா எங்க 3 பாதுகாப்பு இருக்குது, அப்படி இருந்து நான் எப்படி விளையாட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா பிஷப் செக் இருக்குது. நீங்கள் நைட்டால் பிளாக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக குயினை வெட்டிக்கலாம். இந்த எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். ஸோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த பொசிஷனுமே. ஸோ கோயிங் பேக் இந்த கேம் குயின் C7 விளையாடுறாரு இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் இன்ட்டு A6 knight F6 threatening the queen. Queen comes back, king F7. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மேக்னஸ் வந்து நைட் F6க்கு அப்புறம் குயினை வந்து ஆல் த வே பேக் வந்து ட்ராப் பண்ணது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னடைவை கொடுத்துருக்கு இந்த ஆட்டத்தில். இந்த நிலையில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பிஷப்பை டெவலப் பண்ணி இந்த ஒரு இம்மோர்டல் பின் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் H6 விளையாட கூட தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஏன்னா இந்த பான் இங்கே பின் ஆயிருக்கு, இந்த நைட் இங்கே பின் ஆயிருக்கு, கிங்கால் எங்கேயுமே போக முடியாது. அதனால் இந்த பிஷப்பையும் கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணி தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படியே வந்து அட்வான்டேஜ் கண்டினியூ ஆகுது ஒயிட்டுக்கு. ஆனால் கேமில் வந்து குயினை ட்ரா பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து சரிவடைய ஆரம்பிக்குது. கிங் F7 நைட் E4 நைட் இன்ட்டு E4 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அலெக்சி சரவணா வந்து கேம்குள்ளே வந்துட்டார். ஆக்சுவலாக அந்த ரூக்கு கேம்குள்ளே வரல. இப்போ கேம்குள்ளே அந்த ரூக்கும் வரப்போகுது. இவர்கிட்ட பிஷப் பேர் இருக்குது, ஒரு ரூக் டவுனாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆக்சுவலாக பேசிக்காக. ஸோ பிஷப் D3 சப்போஸ் ஏதாவது ரூக்கை வந்து மூவ் பண்ண நினச்சா H7 ட்ராப் ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறாரு. ஸோ ரூக் B4 த்ரெட்னிங் த குயின். குயின் F3 செக் கொடுத்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F6 C3 கிக்கிங் த ரூக் அவே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு C2 ரூக் A1 அண்ட் தென் G3. G3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃப்ளாக்டிக்கான மூவ். எப்போ வேணால் வந்து பேக் ரேங்கில் இஷ்யூ வருன்றதால் G3 ஆடிடுறாரு. ரூக் டு D8 ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. நம்ம ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பொசிஷன் இப்போதைக்கு கிடையாது. ஸோ H6 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் G2 குயின் டு D7 அண்ட் தென் H4க்கு அப்புறம் கிங் E7. ஸோ கிங் E7க்கு அப்புறம் பிஷப் E4. பிஷப் E4க்கு அப்புறம் அவர் குயின் B5 வைக்கிறாரு. குயின் B5க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா G4 விளையாடுறாரு. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு மூவ் இந்த மூவ் ஆக்சுவலாக. G4க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிஷப் இன்ட்டு H4 விளையாடி இந்த டாக்டிக்கலில் மாட்டிக்கிறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ கிடையாது. H இன்ட்டு G5 அதுக்கப்புறம் ரூக்கை வெட்டிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலர் பிஷப்பு கேம் இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல். ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சி சரவணா வந்து குயின் டெக்ஸ் B2 விளையாடிக்கலாம். சாதாரணமான ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம். லைக் ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுற ஒரு த்ரெட்டு. அவர் மேபி வந்து ரூக்கு உள்ள செக் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருப்பாரு. ரூக் A7 செக் அவசியம் வரும். அண்ட் தென் நம்ம ரூக்கை வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர் இஸ் நத்திங் ஆக்சுவலி. பட் கேமில் ரூக் D2 வச்சோடனே பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. என்னென்னா இப்போ இந்த ரூக்கு திரும்ப செக் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூக்கை வந்து நீங்கள் வைக்கும்போது ரூக்கால் தான் பிளாக் பண்ணணும். நீங்கள் பேக் ரேங்க் எங்கேயுமே போகவும் முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே போனீங்க அப்படின்னா பிஷப் டு G6 செக் இருக்குது. ஆக்சுவலாக யூ ஆர் கெட்டிங் செக் மேட்டர் ஆர் ஈவன் குயின் டு F7 செக் அண்ட் தென் குயின் C7 குயின் E7 செக் மேட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ரூக்கால் பிளாக் பண்ணுறாரு. ரூக்கால் பிளாக் பண்ண உடனே அழகான ஒரு ஃபோர்க் பிஷப் டு C6 கேம் ஓவர். இந்த பொசிஷனில் 36வது மூல அலெக்சி சரவணா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இங்கெல்லாம் டைம் ப்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பிளிட்ஸ் கேமோட டைம் ப்ரெஷர் தான். 3+2 3 நிமிஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் அவுட் டைம் 2 வினாடிகள் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாரு. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா MBL கிட்ட 13வது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 6 கேமை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். ஓகேங்களா? கடைசி 2 ரவுண்டில் கூட டேனியல் டூபாவுக்கும் ஐ திங்க் அர்த்திமியாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்லேயே வந்துட்டு இருந்தாங்க 3 பேர். பட் இவர் வந்து பார்த்திங்கனாக்கா தோல்வி அடையாமலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லீடை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் கடைசி 2 சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே போனனால ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 பாயிண்ட் லீடில் மேக்னஸ் கால்சன் தன்னுடைய 17வது ஒரு என்ன சொல்கிறது டைட்டிலில் திரும்பவும் வந்து தன்னுடைய மகுடத்தில் வந்து சேர்த்துருக்காரு. ஸோ 17வது வேர்ல்டு டைட்டிலுங்க. இது மாதிரி யாராவது ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஈவன் ரேப்பிடாக இருந்தாலும் சரி, பிளிட்ஸாக எதாக இருந்தாலும் நான் தாண்டா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு வந்ததுக்கு ஒரு கேள்வி வரும், இவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பிஎல் வந்து ஜெயிச்சிருந்தாரு. அதே மாதிரி எம்பிஎல் கூட ரேப்பிட் செக்ஷனில் சில கேம்ஸ் வந்து அவர் தோற்றுந்தார். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே எம்பிஎல் கூட நம்ம தோக்குறோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து உருவாக்குற மாதிரியான ஒரு பிளேயர் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். பட் எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஓ மேக்னஸாக நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போகிறாங்க. சைக்காலஜிக்காகவே ஆல்ரெடி லாஸ்ட்டில் தான் போகிறாங்க. பட் அந்த காரணத்தினால கூட அவங்க வந்து என்ன சொல்கிறது, மேக்னஸை வந்து பீட் பண்ண முடியாமல் அவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த விஷயம் தான், அதாவது மேக்னஸ் கூட போட்டி போடணும், அவங்க கூட விளையாட போகிறோம் அப்படின்னாலே பயந்துகிட்டே போவாங்க. ஸோ இதுவே பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இதே ஒரு 4 பேர் வந்து தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ மேக்னஸ் நம்மளும் ஜெயிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்தால் அவங்களாலையும் ஜெயிக்க முடியும். பட் இவ்வளோ உட்காந்து நம்ம பேச முடியும், பட் அங்கே போய் விளையாட தான் தெரியும் அந்த ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ வந்து குயிக்காக வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, நம்ம வந்து ஃபுல் ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கடைசி நாளுடைய ஸ்கோர் ஆக்சுவலாக. ஸோ தொடர்ச்சியான 6 வின். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். ஸோ 7th பிளிட்ஸ் டைட்டில் ஆக்சுவலாக இது. ஸோ கீழே போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு மொத்த சீடு வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க, டாப் சீட்ஸ், அதாவது டாப் ரேங்கிங்ஸ். ஸோ மேக்னஸ் கார்ல்சன் சீட் நம்பர் 1, ரேங்கிங் நம்பர் 1. ஸோ இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் நம்ம ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா செர்பியாவில் இருந்து 2 பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறாங்க. இங்கே அலெக்சிஸ் சரானா அஸ் வெல் அஸ் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, ரேப்பிடுக்கு குறை இல்லாமல் ரஷ்யன் பிளேயர்ஸ் பார்த்தீங்களா 4, 5, 6, 7, 8 பேர் மேலே இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் டேனியல் டூபவ், அர்த்திமியோவ். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலாக அவங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவங்களும் யங் பிளேயர் தான். யான் எப்பம் ஞாஷி, ஓகேங்களா. ஸோ அலெக்சாண்டர் கிரிஷுக், டிமிட்ரி, அண்ட்ரேக்கன் டிமிட்ரி, இப்படி ரஷ்யன் பிளேயர்ஸ் அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேர் வந்து டாப்பில் வந்திருக்காங்க இன்றைக்கி. அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட்லேயும் டாப் 10ல் இருந்தார், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் இருக்கிறாரு. ஸோ அர்ஜுன் எரிகேசி. அடுத்து அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா 14வது பிளேஸில் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். 13.5. இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியுது, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு வேளை பிளிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, அதில் இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து ரேப்பிடுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன். ஸோ மேக்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 பாயிண்ட் லீடில் 16 புள்ளிகளோட முதல் பிளேஸ். டேனியல் டூபவ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட். விளாடிஸ்லவ் அர்த்திமியா வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸ். ஸோ அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா விமென்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், அதாவது பிளிட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேலண்டினா குனைனா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் ரஷ்யா. இதையும் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அலெக்சாண்டர் கோஷ்னிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பிளேயர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு ரேப்பிட்லேயும் சரி, ஆமாம் ரேப்பிடில் உமன் அஸ் வெல் அஸ் மென் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பிளேயர் 3rd பிளேஸ். இங்கே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பிளேயர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அடுத்து ஹரிகா துரோனவல்லி வந்து பார்த்திங்கன்னா 7th பிளேஸ். திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா 13th பிளேஸ். அண்ட் தென் கொனூரு ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா 17th பிளேஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. ஹரிகா மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ எனிவே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா அவர் யார் கூட வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் chess.com ஈவெண்ட்ஸ் பேஜில் போய்ட்டு நீங்கள் அழகாக வந்து கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து பிஜிஎன் கூட நம்ம எடுப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டு. ப்ளஸ் நம்மக்கிட்ட செஸ் பீசஸ் அண்ட் செஸ் கிளாக்ஸும் அவைலபிளாக இருக்குது பர்ச்சேஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் நம்மக்கிட்டே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.